நாமக்கல்ல பணம் தேவைப்படுற ஆட்களா பார்த்து கிட்னி திருடுற கும்பலுக்கு புரோக்கர் வேலை பார்த்திருக்கிறாராம் திமுக பேச்சாளர் ஆனந்தன். கண்ணுக்குட்டி, ஜாஃபர் சாதிக், ஞானசேகர், தெய்வ செயல்னு இப்போ ஆனந்தன். அது எப்படி சார் எல்லா வகையான குற்றவாளிகளும் ஏமாற்று பேர் வழிகளும் திமுகவிலேயே இருக்காங்க? குற்றம் செய்யறவங்களா வந்து திமுகவில் சேர்றாங்களா, இல்ல திமுகவில் சேர்ந்த பிறகு குற்றம் செய்யறாங்களான்ற கேள்வி கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சான்ற கேள்வியை விட கடினமான கேள்வியா இருக்குன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். திமுக பேச்சாளரா அறியப்படுற ஆனந்தன் எத்தனை நாளா இந்த கிட்னி திருட்டு கும்பலுக்கு புரோக்கர் வேலை பார்த்திருக்கிறாருன்ற விவரம் இன்னும் வெளிவரல. திமுகவுடைய முகமா அறியப்படுற நபர்கள் என்ன வேலை பார்க்கறாங்க, என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்க கூட தவறிடுச்சா உளவுத்துறை? தன் கட்சியில இருக்கிறவரே என்ன பண்றாருன்னு தெரியாம ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரா ஸ்டாலின்? இல்ல ஆளும் அதிகார திமிர்ல என்ன வேணாலும் பண்ணாலும் அனுதாபின்னு சொல்லி முதல்வர் காப்பாத்திருவாருன்ற தைரியமான்ற கேள்விகள் எழுந்திருக்கு. ஏமாற்று, திருட்டு, அடாவடி, நில அபகரிப்பெல்லாம் திமுகவுல ஒன்றும் புதுசு இல்லதான். ஆனா 10 வருஷ வனவாசத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக குடும்பத்தில் இருக்கிறது முதல் அடிவருடி வர ஆட்சியில் இருக்கிற இந்த 5 வருஷத்துல எவ்வளவு பணம் என்னென்ன வழியில அடிக்க முடியுமோ அடிச்சுக்கணும்னு களம் இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. திமுக உடன்பிறப்புகள் கிட்டையும் அனுதாபிகள் கிட்டையும் சிக்கி சீரழிகிற தமிழ்நாட்டை மீட்க ஆட்சி மாற்றம் ஒண்ணுதான் வழி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.